வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். அது 25 வருஷத்துக்கு முன்பு நடந்த திருமணம். கலகலவென்று ஆரம்பித்த கல்யாணம் கலாட்டாவில் தொடங்கி கல்யாணத்தை நிறுத்துவரை போய்விட்டது. அது பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம்தான். பெண் வீட்டார்கள் தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செய்து மாப்பிள்ளை வீட்டார்களை மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர். அதுதான் அவர்களது குடும்ப வழக்கம். உறவுக்காரர்கள் மொத்தம் 40 பேர்கள் மாப்பிள்ளை வீட்டில் கூடினார்கள். 3 ட்ரிப் வேனில் ஆட்களை அழைத்துக் கொண்டு வந்து மண்டபத்தில் சேர்த்தனர். மாப்பிள்ளை வீட்டார் அனைவரும் ஒன்றாக கல்யாண மண்டபத்தில் நுழைய, அப்போது பெண் வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் மேளதாள வாத்தியங்களுடன் வாசலில் நின்று அவர்கள் அனைவருக்கும் பூமாலை போட்டு வரவேற்றனர். அத்துடன் குங்குமம் ஸ்வீட் கொடுத்தும் பன்னீர் தெளித்தும் வரவேற்றனர். பெண் வீட்டு ஆண்கள் அனைவரும் வேனில் இருந்து பெரிய பெரிய சூட்கேஸ்களையும் பைகளையும் எடுத்துக்கொண்டு போய் மாப்பிள்ளை வீட்டாருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறையில் அடுக்கி வைத்தார்கள். அது மாப்பிள்ளை வீட்டாருக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது. பின் அனைவரும் அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த மண்டபத்தின் மாடியில் இருக்கும் ரூம்களில் அவர்களின் சூட்கேஸ் பைகளுடன் போய் செட்டில் ஆகினர். முதல் நாள் காலை நிச்சயதார்த்தம், மறுநாள் தான் முகூர்த்தம். இன்னும் சில ஏற்பாடுகள் மண்டபத்தில் ஆங்காங்கே மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பின்பு மாப்பிள்ளை வீட்டார் அனைவரும் டிப்பன் சாப்பிட போகலாம் என்று கிளம்ப, மாப்பிள்ளையின் தந்தை மட்டும் மிகவும் படபடப்புடன் அதிர்ச்சியில் நின்று கொண்டிருந்தார். என்ன அநியாயம், என்னோட சூட்கேஸை காணோம், என்னோட பணத்தை காணோம் என ஒரே கத்தல் தான். பெண்ணின் பெற்றோர்கள் என்ன நடந்தது, என்ன ஆச்சு என்று விசாரிக்க, அதற்கு மாப்பிள்ளையின் அப்பா, பணம் கேஷாக 1 லட்சம் ரூபாயை நான் என் சூட்கேஸில் வைத்திருந்தேன், இப்போது அதை காணவில்லை என்று சொல்ல, என்னாச்சு, எங்க போச்சு, எப்படி போச்சு என்று பல கேள்விகளால் நிறைந்தது அந்த திருமண மண்டபம். வண்டியில் இருந்து எல்லோருடைய சூட்கேஸையும் பெண் வீட்டுக்காரர்கள் தான் எடுத்துக்கொண்டு வந்து ரூமில் வைத்தார்கள். எல்லோருடையதும் அப்படியே இருக்கு, ஆனா என்னுடைய பணப்பெட்டியை தான் காணோம் என்று மாப்பிள்ளையின் அப்பா படபடப்புடன் பேசினார். பெண் வீட்டாரும் என்ன செய்வதென்று அறியாமல் எல்லாருடைய அறைகளிலும் மூளை முடுக்குகளில் எல்லாம் புரட்டி போட்டு பணம் வைத்திருக்கும் சூட்கேஸை தேடப் போக, ஆனால் அது எங்கும் இல்லை. போன பணம் போனதுதான். நிறுத்து, கல்யாணத்தை நிறுத்து. பெண் வீட்டார்கள் யாரோதான் என் பணத்தை எடுத்திருக்கணும், சரியான திருட்டு கும்பல் என்று படபடவென மாப்பிள்ளையின் அப்பா புரிந்து தள்ளினார். பெண்ணை பெற்றவர் கையை பிசைந்தபடி செய்வதறியாது திகைத்து நின்றார். போயும் இப்படி ஒரு சம்பந்தம் பண்ணினேன் பாரு, இந்த திருட்டு குடும்பத்து பெண் எங்களுக்கு வேண்டாம் என வாயில் வந்தபடியெல்லாம் மாப்பிள்ளையின் அப்பா மண்டபம் அதிர சத்தம் போட, அப்படியே தலையில் கை வைத்து சரிந்து விழுந்தனர் பெண்ணின் பெற்றோர்கள். பெண் வீட்டு உறவுக்காரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, பணத்தை யார் எடுத்தார்களோ தெரியாது, நாங்க எப்படியாவது தொலைந்து போன உங்களோட 1 லட்சம் ரூபாயை தந்து விடுகிறோம், நாளை காலை கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும் என சொல்லி மாப்பிள்ளையின் தாயிடம் வந்து சமாதானம் பேசிக் கொண்டிருந்தனர். அந்த நேரம் இந்த கல்யாணம் வேண்டாம் என்ற குரல் கேட்டு அனைவரும் திகைப்புடன் திரும்பி பார்க்க, என் குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசி திருட்டு பட்டம் கட்டிய இந்த குடும்பமும் அவங்க பையனும் எனக்கு வேண்டவே வேண்டாம், இன்று மாலையே நாம வீட்டுக்கு கிளம்பணும் என்று கல்யாண பெண் கோபம் கொண்ட விழிகளுடன் கண்டிப்பாக சொல்ல, அனைவருக்கும் ஒரே திகைப்பு. மணப்பெண் கூறியதை கேட்டு அதிர்ச்சியடைந்த கல்யாண மாப்பிள்ளை, பணம் எங்கே போச்சு, யாரு எடுத்திருப்பாங்கன்னு தெரியாம எங்க அப்பா அப்படி பேசி இருக்க கூடாதுதான் என்று சொல்ல, ஏண்டா இன்னும் நீ தாலி கூட கட்டல, அதற்கு முன்னாடியே அவங்க பக்கம் சாஞ்சிட்டியா என்று மாப்பிள்ளையின் அப்பா டென்ஷன் ஆகி ஏகத்திற்கும் பேச ஆரம்பித்தார். கலகலப்பாக இருக்க வேண்டிய கல்யாண வீடு களையிழந்து போய் அனைவரின் முகமும் கடுகடுப்பாகியது. பெங்களூரிலிருந்து விமானத்தில் வந்திறங்கிய தன் மாமாவை அழைத்து வருவதற்காக காரில் போயிருந்த மாப்பிள்ளையின் தம்பி ரகு தன் மாமாவை அழைத்து கொண்டு மண்டபத்திற்குள் நுழைந்தான். அமைதியாக இருந்த கல்யாண மண்டபத்தை பார்த்து திகைத்து போய், என்னாச்சு, யாருக்கு என்னாச்சு என்று கேட்டான். மாப்பிள்ளையின் வீட்டார் நடந்தவற்றை எல்லாம் ரகுவிடம் கூறினர். அப்பா, நான் தானப்பா வண்டிக்குள்ள இருந்த எல்லோருடைய சூட்கேஸையும் எடுத்து கொடுத்தேன், அப்போ நீ தானே உன்னோட பணப்பெட்டியை என்கிட்ட கொடுத்து விட்டு இறங்கின, நீ கவனம் இல்லாம எங்கேயாவது வச்சுட போறேன்னு நான் தான் என் காரில் பையை எடுத்து வைத்துக் கொண்டேன். நாம காலையில டிப்பன் சாப்பிட்டுட்டு போகும்போது பணப்பையை நீயும் கேட்க மறந்துட்ட, நானும் கொடுக்க மறந்துட்டேன். நான் மாமாவை கூட்டிட்டு வர காரில் ஏர்போர்ட்டுக்கு போய் வருவதற்குள் என்ன ஒரு கூத்து, பணமும் பையும் எங்கிட்ட தான் கார்ல பத்திரமா இருக்கு, எடுத்துக்கோங்க. எப்பவும் நிதானமா யோசித்து பேசணும்பா, பாவம் பெண் வீட்டுக்காரர்களின் மனம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் என அப்பாவை கோபித்துக் கொண்டான் மாப்பிள்ளையின் தம்பி ரகு.
3 மணி நேரத்தில் மண்டபத்தில் 3000 பேச்சுக்கள் பேசப்பட்டு கல்யாணம் நடக்காது என்று சொல்லி மணப்பெண்ணின் குடும்பத்திற்கு திருட்டு பட்டம் கொடுத்த மாப்பிள்ளையின் அப்பாவை அங்கு யாரும் மன்னிக்க தயாராக இல்லை. வேறு வழியின்றி கல்யாண மாப்பிள்ளையே பெண்ணின் அறைக்கு சென்று நடந்ததை எல்லாம் விளக்கி கூறி பெண்ணின் அப்பா அம்மா காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்டார். பெண்ணிடமும் தன் அப்பா செய்த தவறுக்காக பலமுறை சாரி என்று சொல்ல மறுநாள் நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடிந்தது. ஆனால் இன்று வரை மாப்பிள்ளையின் அப்பாவும் பெண்ணின் அப்பாவும் இருவரும் பேசிக்கொள்வதில்லை. வார்த்தைகளுக்கு எப்போதுமே வீரியம் அதிகம். அதனால்தான் யோசிக்காமல் வார்த்தைகளை அள்ளி வீசக்கூடாது. அப்படி இல்லாவிட்டால் நம் வாழ்வில் கஷ்டமும் நஷ்டமும் தலைக்குனிவும் மட்டுமே மிஞ்சும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். நன்றி நண்பர்களே.